சீனாவோட ஹுனான் மாகாணத்துல சினியுஜாய் அப்படின்னு ஒரு அழகான மலைப்பகுதி இருக்கு. அங்க இருக்கிற ஒரு செங்குத்தான பாறையில தரையில இருந்து 393 அடி உயரத்துல ஒரு சின்ன மரப்பெட்டி மாதிரி ஒரு மளிகை கடை இருக்கு. அந்த மலைக்கு நிறைய பேர் மலையேற்றம் செய்ய வர்றாங்க. அப்படி வர்றவங்களுக்கு நடு வழியில பயங்கரமா பசிக்கும், தாகம் எடுக்கும். ஆனா அவங்களால கீழே இறங்கி போய் தண்ணியோ சாப்பாடோ வாங்கிட்டு வர முடியாது. அவங்களுக்காகத்தான் இந்த விசித்திரமான கடையை அங்க ஆரம்பிச்சாங்க. இந்த கடையில வேலை செய்கிற ஊழியர்கள் தினமும் காலையில விடியற்காலையிலேயே எழுந்து தங்களோட முதுகோட்டுல தண்ணி பாட்டில்கள், குளிர்பானங்கள், ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் மூட்டையா கட்டிக்கிட்டு கயிறுகள் மூலமா ஆபத்தான முறையில ஏறி அந்த கடைக்கு போறாங்க. ஒரு சின்ன மரப்பலகை மேலதான் அந்த கடையை நிக்குது. அங்க வர்ற மலையேற்ற வீரர்கள் பாறையில கயிறை பிடிச்சு தொங்கிக்கிட்டு இந்த விசித்திரமான கடையில காசு கொடுத்து தண்ணியும் குளுக்கோஸும் வாங்கிட்டு போறாங்க. அந்த கடையில இருக்கிற ஊழியர்கள் ரொம்ப கம்மியான விலைக்கு தான் பொருட்களை விற்கிறாங்க. தண்ணீர் பாட்டில் வெறும் 2 யுவான், அதாவது நம்ம ஊர் காசுக்கு ரொம்ப குறைவான விலையில தான் தர்றாங்க. லாபத்துக்காக இல்லாம மலை ஏறுறவங்களுக்கு உதவணுங்கிற நல்ல எண்ணத்துலதான் இவ்வளவு ஆபத்தான இடத்துல அவங்க கடை நடத்துறாங்க. சுத்தி பார்த்தா வெறும் படுபாதாளம். ஆனா அந்த ஆபத்தான சூழ்நிலையிலும் சிரிச்ச முகத்தோட வர்றவங்களுக்கு உதவி செய்யுற அந்த மனிதர்களோட உழைப்பு தான் இந்த கதையோட நிஜமான அழகு. அந்த கடையில இருக்கிற ஊழியர்களோட வாழ்க்கை இன்னும் ஆச்சரியமானது. ஏன்னா அந்த சின்ன மரப்பெட்டிக்குள்ள ஒரு ஆள் மட்டும்தான் உட்கார முடியும். அவங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த 393 அடி உயரத்துல இருக்கிற சின்ன இடத்துக்குள்ளேயே தான் இருக்கணும். அவங்களுக்கு இயற்கை உபாதைகள், அதாவது டாய்லெட் போகணும்னா கூட உடனே போக முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு கயிறு மூலமா கீழே இறங்கித்தான் போகணும். அதனாலேயே அங்க வேலை செய்யறவங்க முடிஞ்ச வரைக்கும் பகல் நேரத்துல தண்ணி குடிக்கிறதை கூட தவிர்த்துக்கிறாங்க. மழை பெய்யுறப்போவோ இல்ல பலத்த காத்து வீசுறப்போவோ அந்த மரக்கடை லேசா ஆடத் தொடங்கும். கீழே பார்த்தா மரண பயம் காட்டும். ஆனாலும் அந்த ஊழியர்கள் அங்கேயே தைரியமா நின்று வியாபாரம் பார்க்கறாங்க. கடையில இருக்கிற பொருட்கள் தீர்ந்து போயிட்டா கீழே இருக்கிற மற்ற ஊழியர்கள் ஜிப்லைன் மூலமாவோ இல்ல கயிர்கள் மூலமாவோ சாப்பாட்டு மூட்டைகளை மேல அனுப்பி வைப்பாங்க. மலையேறி வர்றவங்க களைப்பாய்ந்து கை கால் எல்லாம் நடுங்கி இனிமே நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்கிற அந்த நிமிஷத்துல இந்த தொங்குற கடை அவங்களுக்கு ஒரு தேவதூதன் மாதிரி கண்ணுக்கு தெரியுது. அங்க ஒரு பாட்டில் தண்ணியை குடிச்சிட்டு அந்த ஊழியர்களோட அன்பான பேச்சை கேட்ட உடனே அவங்களுக்கு புது எனர்ஜி கிடைச்சிருது. இந்த கடையை உலகத்திலேயே மிகவும் வசதியற்ற மளிகை கடை அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுறாங்க. ஆனா மலையேறவங்களுக்கு இதுதான் உலகத்திலேயே மிகவும் வசதியான கடை. இந்த டிஜிட்டல் உலகத்துல வெறும் பணத்துக்காக மட்டும் வாழாம மற்றவங்களோட தேவைக்காக தங்களோட உயிரையே பணயம் வச்சு வேலை செய்யுற அந்த ஊழியர்களோட மனசுதான் அந்த மலையை விட ரொம்ப உயரமானது. முடிவா இந்த விசித்திரமான மளிகை கடை வெறும் வியாபாரம் செய்யுற ஒரு இடம் மட்டும் கிடையாது. அது ஆபத்தான பாதையில பயணிக்கிற மனிதர்களுக்கு கிடைக்கிற ஒரு நம்பிக்கை. உலகத்துல எத்தனையோ பெரிய மால்களும் கண்ணை கவரக்கூடிய கடைகளும் இருக்கலாம். ஆனா 393 அடி உயரத்துல இருக்கிற இந்த சின்ன மரப்பெட்டி தர அன்புக்கும் உதவிக்கும் முன்னாடி அது எதுவுமே ஈடாகாது. மரண பயம் காட்டுற படுபாதாளத்துக்கு நடுவுலையும் மற்றவங்களோட பசியையும் தாகத்தையும் தீர்க்கணும்னு நினைக்கிற அந்த ஊழியர்களோட உழைப்பு நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்துக் கொடுக்குது. வாழ்க்கையில எவ்வளவு பெரிய உயரத்துக்கு போனாலும் மற்றவங்களுக்கு உதவி செய்யுற குணம் நமக்குள்ள இருந்தா நாம எல்லாரோட மனசுலையும் என்றைக்கும் உயரத்துல தான் இருப்போம். அப்படங்கிறது தான் இந்த விசித்திரமான கடையோட உண்மையான முடிவுரை.